இளைய தளபதி விஜய் நடிச்ச கோட் திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ்நாட்ல. அதாவது பார்த்தீங்கன்னா, 5/9/2024 வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. சரி நீங்க போய் பார்த்தீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. நான் பார்க்கலைங்க அப்படின்னேன். சரி போய் பாருங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சரி பார்க்கலாமே அப்படின்னு போய் படத்த பார்த்தா, படம் வந்து ரொம்ப தரமா எடுத்திருக்கிறாங்க. இந்த படத்த எடுத்த நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா, ஏஜிஎஸ் நிறுவனம் தான் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ரூ. 400,00,00,000 செலவு பண்ணி இந்த படத்த எடுத்திருக்கிறாங்க. படத்தோட இயக்குனர்ன்னு பார்த்தீங்கன்னா, வெங்கட் பிரபு. இசையமைப்பாளர்ன்னு பார்த்தீங்கன்னா, யுவன் சங்கர் ராஜா தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கூட்டணி வந்து மெகா சிறப்பா அந்த படத்த எடுத்திருக்கிறாங்க. விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 2 கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. அப்பன் பையன் கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ஒரு விஜய்க்கு வந்து சினேகா வந்து ஜோடியா நடிச்சிருக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய நடிகர்கள்லாம் இதுல வந்து நடிச்சிருக்கிறாங்க. மோகன் அவர்கள், மைக் மோகன் அவர்கள் நடிச்சிருக்கிறாங்க. இதுவோ பிரசாந்த் நடிச்சிருக்காங்க. பிரபுதேவா நடிச்சிருக்கிறாங்க. இந்த மாரி பல நடிகர்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துல. இது வந்து ஒரு கலவையான கூட்டணி அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த படம் வந்து அந்த அளவுக்கு வந்து படத்துல எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஆனா, அவங்கவங்க கேரக்டர வந்து தரமா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். படம் வந்து ரொம்ப அருமையா அவங்கவங்களுக்கு என்ன கேரக்டர் குடுத்தாங்க, அது எல்லாமே வந்து அவங்கவங்க சரியா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் ஏஐல உருவாக்கி அத வந்து அவரையும் நடிக்க வச்சிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து என்ன காட்சி வரும் அப்படிங்கிற மாரி நம்மள வந்து நினைக்க தோண வச்சுரும். அந்த அளவுக்கு வந்து படத்த விறுவிறுப்பா கொண்டு போயிருக்கிறாங்க. ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அருமையா கொண்டு போயிருக்காரு இயக்குனர் அவர்கள். இதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து குடும்பத்தோட எல்லாருமே உட்கார்ந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழைய படங்களோட காட்சிகளை எல்லாம் நம்ம இதுல பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா, விஜய் நடிச்ச பழைய படங்களோட காட்சிகள் ஒரு சில காட்சிகள்லாம் நம்ம இதுல பார்க்கலாம். அந்த அளவுக்கு அதெல்லாம் இணைச்சு கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படம் வந்து மொத்தத்துல சொல்லப்போனா, இது வந்து எல்லாருமே ரசிச்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் வந்து கட்சி தொடங்குனதுக்கு அப்புறம் வந்த முதல் படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோட் திரைப்படம் வந்து ரொம்ப ரசிக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்த லியோ, பீஸ்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரசிகர் மத்தியில வந்து கொண்டாட வச்சது. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையுமே கொண்டாட வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்த வந்து கலவையா கொண்டு போயிருக்கிறாங்க. இந்த படத்துல வந்து ஒரு சிலர் விமர்சனமும் வைக்கிறாங்க. என்ன விமர்சனம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பழைய படங்கள்ல எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து இந்த படத்த எடுத்திருக்காரு. அந்த கதைகள்லாம் எடுத்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து எல்லா படத்துலயுமே சொல்றது தான். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, அட்லி கூட ஒரு விவ இதுல வந்து சொல்லியிருப்பாரு. ஒரு மீட்டிங்ல என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது அது இசையில வந்து 7 சுரங்கள் தான் இருக்கு. இந்த 7 சுரங்கள்ல வந்து நம்ம இசையமைக்க முடியும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அதே மாரி தான் கதையும். கதையில வந்து என்ன இருக்குதோ அதைத்தான் மாத்தி மாத்தி எடுக்கணும். வந்து புதுசா ஒண்ணும் எடுக்க முடியாது. அதனால வந்து இத கதையா வந்து கதையா பாருங்க, படத்த படமா பாருங்க. இதுல வந்து ஆராய்ச்சி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாரி தான் இத வந்து கரெக்ட்டா கொண்டு போயிருக்கிறாரு இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள். இந்த படத்துல வந்து முகம் சுளிக்கிற அளவுக்கு எந்த காட்சியுமே கிடையாது. ரொம்ப அருமையா கொண்டு போயிருக்கிறாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா இது எல்லா பக்கமுமே வந்து பெங்களூர் எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து நல்ல வெற்றியா ஓடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழகத்துல ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி, இந்த கேரளா, கர்நாடகா, ஆந்திராவுலலாம் ரிலீஸ் ஆயிருச்சு. இதாவது பார்த்தீங்கன்னா, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி அங்க ரிலீஸ் ஆயிருச்சு. இதுக்கே நம்ம ரசிகர்கள் பூராமே அங்க போய் படத்த பார்த்துட்டு வந்துட்டாங்க. நம்ம தமிழகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 7 மணி, ஒரு சில பக்கம் 6 மணி இந்த நிலைமையில வந்து ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டுல இந்த படத்த எல்லாருமே பார்த்தாங்க. படம் வந்து தரமா எடுத்திருக்கிறாங்க. இதுல குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. குடும்பத்தோட போய் இந்த படத்த நீங்க பார்க்கலாம்.